என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். நான் திரும்பமாய் வாசிக்கிறேன். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவினுடைய பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாடும்படியாய், மகிழ்ச்சியாய் அனுபவிக்கும்படியாய், குடும்பமாய் இந்த நாளிலே தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் சபைக்கு அநேக நாட்கள் வர முடியாமலும் சில இக்கட்டுகள், சூழ்நிலைகள், தாமதங்கள் என்று அநேக சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு வரும்படியாய் நீர் பாராட்டின தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காய் நாங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாய் இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்றால் அந்த கொண்டாட்டத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை இந்த நாளிலே நாங்கள் விளங்கி கொள்ள, நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடும்படியாய் சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் என்றால் என்ன? ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு புதிய உடையை அணிந்து கொள்ளுவதும், வீட்டிலே ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை சமைத்து சாப்பிட்டு இன்றைக்கு சந்தோஷமாக இருந்தோம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி ஏதோ நமக்குள்ளே நாம் கொண்டாடி கொள்ளுகிற ஒரு கிறிஸ்மஸ் என்பதை தான் உலகத்திலே கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். ஆனால் வேதம் கிறிஸ்மஸை பற்றி என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி என்ன சொல்லுகிறது? வேதத்திலே இயேசுவின் பிறப்பை பற்றினதான அநேக தீர்க்க தரிசனங்கள் அநேக இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் வாசிப்பீர்களானால், அல்லது பழைய ஏற்பாட்டு காலத்திலே உள்ள மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் வரையிலும் வாசிப்பீர்களானால், எல்லா புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை முன் அறிவித்துதான் அவர் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அவருடைய பிறப்பினுடைய முன் அறிவிப்பை எல்லா புத்தகங்களிலும் நாம் வாசிக்கின்றோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே எரேமியா வாழ்ந்த காலத்திற்கும் அவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் முதலாவது என்ன அர்த்தம் என்பதை நாம் கவனித்து பின்பாக இன்றைக்கு கிறிஸ்துமஸ் செய்திக்குள்ளே போகலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லப்படுகிற யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலின் மூலமாய் இஸ்ரவேலர் என்கின்ற ஒரு பெரிய சந்ததி உருவாயிற்று. இந்த இஸ்ரவேலர் என்கின்ற ஒரு சந்ததி யாக்கோபினுடைய காலங்களிலே அவர்கள் எகிப்திலே குடியிருக்கும்படியாய் போனவர்கள், எகிப்தியருக்கு அடிமைகளாய் மாறினார்கள். ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்தார். யாத்திரை ஆகமத்திலே நாம் அதை வாசிக்கின்றோம். பின்பாக அவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு, சொந்த இடத்திற்கு வரும் பொழுது, இந்த வந்த காலங்களிலே நடந்த சம்பவம் நியாயாதிபதிகளுடைய காலங்களில் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் பாவம் செய்தார்கள். திரும்பவுமாய் அவர்கள் மீதியானியர் மூலமாக, பெலிஸ்தியர் மூலமாக மறுபடியும் அடிமைத்தனத்திற்குள்ளாய் போனார்கள். ஆண்டவர் அந்த நாளிலே ஏறக்குறைய ஒரு 15 நியாயாதிபதிகள் மூலமாய், ஒத்னியேல் முதற்கொண்டு உங்களுக்கு சாமுவேல் வரையிலுமாய் 15 நியாயாதிபதிகளை எழுப்பி ஜனங்களை அவ்வப்போது அவர் காப்பாற்றி வந்தார். இருப்பினும் இந்த காலங்கள் முடிந்து ராஜாக்களுடைய காலங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் தேவனை அவர்கள் ஆராதிப்பதை விட்டுவிட்டு உலகத்திலே தேவன் அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்கள் மனம் போன போக்கிலே போனார்கள். மறுபடியுமாய் ஆண்டவர் ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கினார். பாபிலோனியர் என்று சொல்லப்படுகிற, அசீரியர் என்று சொல்லப்படுகிறவர் மூலமாய் அடிமைத்தனத்தை உண்டாக்குவேன், நீங்கள் என்னை மறந்தீர்கள், ஆகையினாலே உங்களை நான் அடிமைத்தனத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி எரேமியாவின் மூலமாக தான் இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த 23ஆம் அதிகாரத்திலே ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் அடிக்கடியாய் பாவம் செய்வதற்கு
இன்னொரு காரணம் உண்டு. என்னவென்று சொன்னால், உங்களை வழி நடத்துகிறவர்கள் அல்லது மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிற அல்லது போதகர்கள் என்று சொல்லப்படுகிற சிலர் உங்களை சரியாய் வழி நடத்தாததினாலே நீங்கள் பாவத்திற்கு எளிமையாய் போக வேண்டி இருக்கிறது. ஆகையினாலே அவர்களையும் நான் கணக்கு கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கும் ஜனங்களுக்குமாய் ஒரு நியாய தீர்ப்பை பற்றி ஆண்டவர் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார். ஆனால் 5வது வசனத்திற்கு வரும் பொழுது சொல்லுகிறார், இந்த பாவத்திலிருந்து எழும்புவதற்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, இந்த சூழ்நிலை மாறுவதற்கு வேறு வழியே இல்லையா? அடிக்கடியாய் விழுகிறோம், எழும்புகிறோம், அடிக்கடியாய் அடிமையாகிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். இவைகளையே திரும்பவும் திரும்பமாய் வருகிறபடியினாலே இவற்றிலிருந்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை கிடைக்காதா என்று ஜனங்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலையை காட்டும்படியாக தான் இந்த 5வது வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை தாவீது என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரவேலினுடைய குடும்பத்திற்கு அல்லது யூதாவினுடைய குடும்பத்திற்கு அவர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், நாட்கள் வரும். அந்த நாட்கள் வருகிற பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியினுடைய கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். வாட் டஸ் இட் மீன்? என்ன காரியத்தை இந்த இடத்துல எரேமியா சொல்லுகிறார் என்று சொன்னால், அநீதியாய் நீங்கள் தள்ளப்படுகின்ற, அநீதியாய் நீங்கள் தள்ளப்பட்டு பாவத்திலே விழுகின்ற இந்த நிலையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியான ஒரு நீதி வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் என்று சொல்ல, ஒரு சில நேரங்களிலே நாம் தேவனை விட்டு விலகுவதற்கும் தேவனோடு இல்லாமல் இருப்பதற்கும் ஒரு சில காரணங்கள் என்னவென்று சொன்னால், யாரோ ஒருவர் அதை நமக்கு தடுப்பதை போல, தடை செய்வதை போல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அது தடை செய்யப்படும்படியான சில சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் தள்ளப்படாதபடிக்கு உங்களுக்கு ஒரு நீதியை செய்யும்படியாய், நீங்கள் மறுபடியும் அடிமைக்கு போகாதபடிக்கு, மறுபடியும் பாவத்திலே தள்ளப்படாதபடிக்கு, இதனால் தான் விழுந்து விட்டோம், இதனால் தான் நாங்கள் இப்படி ஆகிவிட்டோம் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு தேவன் ஒரு நீதியை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதற்காக தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு நீதியின் கிளையை நான் எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு தேவன் ஒரு நீதியை எழும்ப பண்ணுவார். எத்தனை நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கணும் இல்லைங்களா? எவ்வளவு நாள் தான் இதுக்கு ஒரு மாற்றம் இல்லையா? இதுக்கு ஒரு நியாயம் கிடையாதா? இதுக்கு ஒரு நீதி செய்வதற்கு எந்த வழியும் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை நேரத்திலே அவர் ஒரு நீதியின் கிளையை உங்களுக்காய் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை கடந்த நாள்ல வாசிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வியும் வந்தது. இயேசு கிறிஸ்து தான் அந்த நீதி என்று நமக்கு தெரியும். இயேசுதான் அந்த நீதி. அவர் எழும்புவார், அவர் நமக்கு நீதி செய்வார். ஆனால் அவர் நீதி செய்வதற்கு முன்பாக ஒரு பாடத்தையும் நமக்கு கற்பித்து கொடுத்த பின்புதான் அந்த நீதியை பற்றி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த 53ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்படுகிறது, அவர் நியாய தீர்ப்பிலிருந்து எடுபட்டார் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்பிலிருந்து எடுபட்டார். யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நியாயத்தை, நீதியை செய்கிறவர். ஆனால் அவருக்கே உலகத்திலே நியாயம் இல்லை, நீதி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்த உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பாராக. நீங்கள் கேட்கிற நீதி, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நியாயம் இந்த உலகத்திற்கு சார்ந்ததா இருந்தாலும் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு இந்த உலகத்துல நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. நான் அதை இப்படி சொல்லுகிறேன், உலகம் நமக்கு நியாயம் செய்யாது, நியாயம் செய்வதற்காய் ஒருத்தர் எழும்புவார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நீங்கள் எதை இந்த உலகத்திலே ஒரு நீதியை, எந்த ஒரு நியாயத்தை இந்த உலகத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது இந்த உலகத்திலே கிடைக்காது, அது இந்த உலகத்திலே இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நியாயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை
வேதம் நமக்கு அஷோர் பண்ணது, வேதம் நமக்கு அச்சாரமாய் சொல்லுகிறது எங்கிருந்து என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்ப பண்ணுகிற, அவர் எழும்புகிற இடத்திலே நியாயம் எழும்புகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேனே, உங்களுடைய நியாயம், உங்களுடைய நீதி எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பரலோகத்தில் வச்சிருந்தவர் ஒரு நாள் பூலோகத்துக்கு வந்தார். ஏன் வந்தார்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அந்த நீதியை கொடுக்கும்படியாய் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நீதியின் கிளையை எழும்ப பண்ணுவேன். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சார்ந்து வருகின்ற சில சூழ்நிலைகளிலே வேதம் சிலரை நீதிமான்களாய் அடையாளம் காட்டுகிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் நீதி இல்லாமல் வாழ்ந்தார்கள். நீதி இல்லாமல் வாழ்ந்த ஒரு நீதிமான்களுக்கு நீதியை எதிர்பார்த்து நீதிக்காய் தாகமாய் இருந்த சில நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உலகத்திலே நீதி இல்லாமல் வாழ்ந்ததையும் இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு உண்டான ஒரு நீதியும் பற்றி நான் கடந்த நாளிலே வாசிக்கும் பொழுது எனக்கு அது ஆச்சரியமாய் இருந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் பிறந்தாருன்னு சொல்றாங்க. அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, உயிர் தெழுந்தாரு. அவர் கொடுத்த வேதத்தை வாசிக்கிறோம் இன்றைக்கு வரையிலும். இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி வந்தா அதே வசனத்தை தான் வாசிக்கிறோம், அதே காரியத்தை தான் நம்ம கவனிக்க போறோம், அதே சூழ்நிலையை தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கொஞ்சம் கவனிங்களேன், உலகத்திலே இல்லாத, உலகம் தர முடியாத ஒரு நீதியை தேவன் கொடுக்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்கு வேதத்திலே சில நீதிமான்களாகவே வாழ்ந்தவர்களையும் தேவன் அடையாளமாய் உலகத்திலே வைத்திருந்தார். நான் இன்றைக்கு ஒரு 3 நீதிமான்களை குறித்து நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவினுடைய பிறப்பை சார்ந்து வருகிற நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையிலே அந்த நீதியை அடைய முடியாதபடிக்கு தவித்தார்களாம், அடைய முடியாதபடிக்கு. ஆனால் இயேசு என்கின்ற ஒரு நீதி நிமித்தமாய் தங்கள் வாழ்க்கை நீதியை பெற்றுக்கொண்டதை அவர்கள் அனுபவித்தார்கள். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வாக்கு பண்ணும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்ல சில நேரங்களில் நாம் எல்லாருமே பாவம் செய்கிறவர்கள் தான். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு மனுஷன் இல்லை. ஆனாலும் சில நேரங்களிலே நமக்கு ஒரு மனதிலே ஞாபகம், நமக்கு ஒரு சிந்தை வருகிறது, ஏன் ஆண்டவர் நீதி செய்ய மாட்டார், ஏன் ஆண்டவர் நமக்கு இதை செய்ய மாட்டார். கொஞ்சம் நம்ம இப்படி கூட ஜெபம் பண்றோம், எவ்வளோ உபவாசம் இருந்துடும், எவ்வளோ ஆண்டவர்கிட்ட போராடுறோம், ஆண்டவர் இதை செய்ய மாட்டார். ஆபிரகாம் மாதிரி எவ்வளோ ஆண்டவர் சமூகத்தில் முன்னால் நின்னாலும் சரி, நான் இன்னும் குறைவாக தான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு நீதியை நாம் தேடுகிறோம், இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வேதத்திலே ஒரு 3 நீதிமான்களை நாம் வாசிக்கலாம். இந்த 3 நீதிமான்களை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அவர்களை நீதி உள்ளவர்கள், நீதிமான்கள் என்ற அடையாளத்தோடு சொன்னாலும் அவர்களுக்கு இந்த உலகத்திலே நீதி கிடைக்கவில்லை, தேவன் அவர்களுக்கு நீதி செய்தாராம். எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், கவனிங்க, நீதிமானாயிருந்து. யார் நீதிமானாயிருந்து? யோசேப்பு. நம்ம அந்த சம்பவத்துக்கு வருவோமே, கவனிங்க, என்னை கொஞ்சம் கவனிங்க, சம்பவத்துக்கு கொஞ்சம் வருவோமே. இந்த யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. அடுத்தது அவர்களுக்கு திருமணம். ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்திலே மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தாள் என்பது மரியாளுக்கு தெரியும், எலிசபெத்துக்கு தெரியும், அவளுடைய வீட்டாருக்கும் அது தெரியும். ஆனால் யோசேப்பிற்கு தெரியாது. இந்த யோசேப்பிற்கு தெரியாதனால யோசேப்பு யோசிக்கிறார், இந்த மரியாளை நாம் அவமானப்படுத்த வேண்டாம், எப்படியாகில ரகசியமா தள்ளிடலாம். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் யோசேப்போடு கூட வந்து பேசினார் என்று நாம் கவனிக்கிறோம். கவனிங்க, சில சரித்திரமான காரியங்கள்லாம் நமக்கு தெரியாது, முழு சரித்திரத்தை சொல்றதுக்கும் நமக்கு நேரம் இல்லை. பட் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆவியானவர் உணர்த்துவாராக. யோசேப்பு ஒரு நீதிமான். இப்ப இந்த மரியாளை நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு அவள் கர்ப்பவதியானாள் என்று தெரிந்த உடனே யோசேப்பு என்ன யோசிச்சிருப்பார்? நான் கர்த்தருக்கு முன்பாய் நீதியா நடக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பா நான் உண்மையா இருக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறவருடைய வாழ்க்கையில ஏன் இப்படி வந்தது அப்படின்னா, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த ஒரு சோதனை வந்தது? நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒழுங்கா தானே இருக்கேன், நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவரோடு கூட இருக்கிறேனே, ஒரு நீதிமான் என்று சொல்லப்படத்தக்கதாய் ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை தானே நான் வாழுகிறேன்.
வேதம் அப்படித்தானே என்னை அடையாளம் படுத்துகிறது. ஆனால் நீதிமானாய் நான் இருந்தாலும் எனக்கு இந்த உலகத்தில் நீதி கிடைக்காதபடிக்கு ஏன் எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு அவமானங்கள் வருகிறது என்று சொல்லி ஒரு அவமானத்திற்குரிய ஒரு வழியிலே யோசேப்பு தள்ளப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சில நேரங்களிலே நன்மையை சார்ந்து சில காரியங்களை செய்யலாம். நீங்கள் நன்மை செய்ய விரும்பியும் அந்த நன்மை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி மாறுகிறது என்று சொன்னால், உங்களையே அது திரும்பவுமாய் அவமானப்படுத்தும்படியான ஒரு அவமானமாய் மாறுகிறது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக நாம் நன்மைதான் செய்கிறோம், நன்மையுள்ள காரியங்களை. ஆனால் அந்த நன்மைக்கு எனக்கு தேவையான நன்மை கிடைக்கல, தீமை கிடைக்குது. தீமை கிடைக்கும் பொழுது ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலையா வரும் பொழுது யாரோ ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை நம்ம புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்மை அவமானப்படுத்தும்படியாய் வருகிறார்கள். நம்ம யோசிப்போம், நல்லதான் செய்யணும்னு நினைச்சேன், ஏன் நம்மளையே அவங்க ஒரு அவமானப்படுத்தும்படியாய் நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இருதயத்திற்குள்ளே நமக்கு ஒரு காரியம் தெரியும், இனி யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது, இனி யாருக்கும் நல்லது செய்யக்கூடாது, யாராவது எக்காடாவது கெட்டுப்படும், இனி நன்மை செய்யக்கூடாது. நான் நினைக்கிறேன் யோசேப்பு கூட அப்படிதான் யோசிச்சிருப்பார் போல. இனி இந்த நீதியை பற்றிலாம் வேண்டாம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், தேவ நீதியாவது ஆண்டவராவது வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நீதியா நடந்து கூட இன்றைக்கு ஒரு திருமணம் வரும் பொழுது என் வாழ்க்கையில் ஒரு 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 அவமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அவமதிப்பு உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலையாய் வருகிறது என்று அன்றைக்கு யோசேப்பு நீதிமானாய் இருந்து அந்த நீதிமானுக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான ஒரு நீதியும் கிடைக்கவில்லை என்று சொல்லி யோசேப்பு இருந்தார். நீங்க யோசித்து பாருங்களேன், மரியாள் யோசேப்பிற்குள்ளே இருக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் யோசேப்பினுடைய வீட்டார் என்ன சொல்லியிருப்பாங்க, 3 மாசம் ஏறக்குறைய இந்த அம்மா எலிசபெத் வீட்டில் இருந்தாங்களாம். 3 மாசம் இருந்தாங்க. அப்படின்னா ஒரு 3 மாசம் கர்ப்பிணி. அதற்கு அப்புறமா தான் யோசேப்போடு அவங்க சேர்ந்துருப்பாங்க. யோசேப்பினுடைய வீட்டில் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் விட்டுரு, நீ எதுக்கு அதை போய் தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணணும், நீ விட்டுருன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு சிலர் இப்படி கூட பேசுகிறேன், யோசேப்பு எதையோ பண்ணியிருப்பாரு, அதனால தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடிச்சு எப்படியோ அதை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாரு, இவர்கிட்ட தான் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒன்றுமே செய்யாத ஒரு யோசேப்பு இன்றைக்கு ஒரு அவமானத்தின் பாதையிலே தள்ளப்படுகிறார். அவர் யோசிச்சிருப்பாரு, எனக்கு நீதி இல்லை இந்த உலகத்தில், நான் உண்மையாக இருக்கிறேன்றத சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டுறாங்க. அந்த நீதியின் பாதையிலே நடந்த அந்த யோசேப்பிற்கு வேதம் சொல்லுகிறது, உலகம் தராத ஒரு நீதியை இயேசு கிறிஸ்து கொடுக்கும்படியாய் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, தனக்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு அவமானத்தின் மத்தியிலே இருக்கிற யோசேப்பிற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தாராம். அவன் குழப்பத்தின் மத்தியிலே இருக்கும் பொழுது, தனக்கு ஒரு நீதி இல்லை என்று ஏங்கும் பொழுது, அந்த இடத்துல தேவ தூதன் சொல்லுகிறார், மரியாள் இடத்துல உற்பத்தி ஆனது அது பாவம் அல்ல, அது பரிசுத்தமானது, ஆகையினாலே நீ அவளை சேர்த்துக் கொள்வதற்கு ஐயப்படாதே. தன்னுடைய மனதிலே எந்த ஒரு காரியம் நீதி இல்லை என்று சொல்லி நீதி கிடைக்கவில்லை என்று யோசேப்பு நினைத்தாரோ, அதே காரியத்தை தேவன் யோசேப்பிற்கு நீதியாய் மாற்றினார். எது பாவமாய் உலகம் பார்த்ததோ அதை யோசேப்பிற்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை பரிசுத்த பாதையிலே நான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் எந்த காரியத்தை இந்த உலகத்திலே ஒரு நீதியாய் பெற முடியாதபடிக்கு நம்மை அவமானத்தின் பாதையிலே தள்ளும்படியாய் உலகம் நினைக்கிறதோ, அதே உலகத்தின் மத்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாதை தான் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நித்தியத்திற்குரிய ஒரு பரிசுத்தத்தை ஏற்படுத்த போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அநியாயமா நீங்க அவமானப்படுவீர்களானால், அநியாயமா ஒரு அவமானம் உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குகிற ஒரு நீதியை தேவன் கொண்டு வருகிறார். அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். கர்த்தர் எனக்கு எப்பொழுது மேய்ப்பராய் மாறுகிறாரோ அப்பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னா, இந்த உலகம் தர முடியாத ஒரு நீதியை தம்முடைய பாதையிலே வழி நடத்தி அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு செய்கின்ற சில
வழிபாட்டு முறைகள், ஒழுங்குமுறைகள், ஆராதனை முறைகள் எல்லாம் உலகத்திலே பார்க்கிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கும். உலகத்திலே பார்க்கிறவர்களுக்கு அது பிரியமாய் இராதபடிக்கு இருக்கலாம். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளிலே நம்மை பரிசுத்தத்திற்குள்ளாய் வழி நடத்தும் என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர் ஒரு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பெயர் ஆலோசனை கர்த்தா என்று சொல்லப்படுகிற கவுன்சிலர். நம்மை ஆலோசனை, எந்த இடத்திலே நீதி இல்லாமல் தவிக்கிறோமோ அந்த இடத்திலே நீதியை கொடுக்கின்ற, நீதியை பற்றி நமக்கு அறிவுறுத்துகிற ஒரு ஆலோசனை. நீங்கள் வேதத்திலே நிறைய பரிசுத்தவான்களை பற்றி வாசிக்கலாம். எனக்கு நேரம் இல்லாதனால குறிப்பை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. நீங்கள் யோபுவை குறித்து வாசிப்பீர்களானால், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும், அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவன் உத்தமன். இந்த உத்தமனுக்கு வந்த ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஒரு சேலஞ்ச் வருது. யோபு என் உத்தமத்தில் நிற்பான், ஒரு சேலஞ்ச் வருது. இந்த சேலஞ்சில் ஆண்டவர் யோபுவை அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் பொழுது யோபு எதன் மேல் பிரியம் வைத்திருந்தானோ, பிரியம் வைத்திருந்த பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார்கள். யோபு எதை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மனுஷனாய் வாழ்ந்தானோ எல்லா சொத்துக்களும் அழிந்து போய்விட்டது. எல்லாம் அழிந்து ஒன்றுமே இல்லாமல் நின்ற ஒரு யோபு. அவர் கூட யோசிச்சிருப்பார், நமக்கு ஒரு நீதி கிடைக்கலையே. இந்த யோபுக்கு நீதி கிடைக்கலன்றதை காட்டிலும் அவனை அவமானப்படுத்தும்படியாய் அவனுடைய வீட்டிலே உள்ள அவனுடைய மனைவியும் சரி, அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் சரி, எல்லாரும் யோபுவை அவமாய் தான் பேசினார்களே ஒழிய யாரும் யோபுவை பாராட்டல. நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த காலை நேரத்தில் ஒரு சிலருக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களை வைத்து ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை முன்குறித்திருப்பார் என்று சொன்னால் சில வேளைகளிலே சில காரியங்களை நீங்கள் இழக்க வேண்டியது வரலாம். சில நேரங்களிலே சில அவமானத்திற்குரிய பாதையிலே நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் நீங்கள் கடந்து சென்ற அவமானத்தை பார்க்கிறோம், உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷமுள்ள எத்தனையோ சம்பவங்களை கடந்து வந்துட்டோம். எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ நிந்தைகள், வேண்டுமென்றே நம்மை பழி சொல்லுகிறவர்கள், பழி சாற்றுகிறவர்கள், எத்தனையோ காரியங்களை கடந்து வந்தோம். நிறைய தடவை ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஏன் ஆண்டவர் இது நடந்தது? ஏன் ஆண்டவர் என்னை இந்த வழியில் நடத்துனீங்க? ஏன் ஆண்டவர் இந்த பாதை ஏன் வாழ்க்கையில் ஏன் வருது? நான் உண்மையா தானே நடக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தம்முடைய நீதியின் பாதையிலே நடத்தும்படிக்கு உங்களை தேவன் இந்த உலகத்திலே ஒரு இலக்காக, அதுதான் யோபு சொல்றார், அவர் என்னை தமக்கு இலக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை வைத்து ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு சேலஞ்சபிளான ஒரு வாழ்க்கையில கொண்டு வந்துட்டார்னு சொன்னா, சில நேரங்களிலே நாம் அவமானத்தின் பாதையிலே போக வேண்டியிருக்கும். ஆனால் அந்த அவமானத்தின் மத்தியிலே தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க அவமானம் தாங்க முடியாம அவங்க ஏதோ முயற்சிகளை செய்து தங்களை மறக்க வேண்டும், என்னென்னோ பண்றாங்க, என்னென்னோ காரியங்கள்லாம் செய்யறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு நீதி உள்ள தேவன், நீதிமான்களுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. என்ன தெரியுங்களா? ஆலோசனை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் போகிற வழிகள் எல்லாவற்றிலும் நமக்கு ஆலோசனை கொடுத்து நமக்கு என்னென்ன காரியங்களை எந்தெந்த வேளையில நம்மை உணர்த்த வேண்டுமோ எல்லாவற்றையும் நம்மை உணர்த்துவித்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல எனக்கு நீதி கிடைக்கலன்னு நினைக்காதீங்க, அந்த நீதி கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிற ஆலோசனையினாலே அவைகள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு நீதிமானை பற்றி நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கவனிங்க, யார் என்று சொன்னால் சகரியா எலிசபெத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சகரியா ஒரு ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன்.
ஆசாரியனுடைய முறைமையின்படியாய் தேவனுடைய ஆலயத்திலே சென்று தேவனுக்கென்று சேவை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தவர் நீதி உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் an excellent. நீங்க யோபு வாஸ்தவம், யோபு நீதிமான்னு சொல்லப்படுகிறது, ஆனா யோபு மனைவியை பத்தி சொல்லப்படல, தெரியுங்களா? ஆனால் இவர்கள் இருவரும் அப்படின்னு சொன்னா அவங்க தங்களுடைய லைஃப் ஸ்ட்ரக்சரை எந்த அளவுக்கு அழகாய் வரையறுத்திருப்பார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான. வேதம் அவர்களை இருவரும் நீதி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. இருவரும் நீதி உள்ளவர்கள். ஆனால் நீதி உள்ளவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு காலத்துல, இந்த காலத்திலே கூட சொல்லுகிறேன், நம்ம தென்னகத்துல கூட சொல்றேனே, ஒருத்தருக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும், அவங்களுக்கு எந்த வார்த்தை சொன்னா அவங்க மனசுல குத்தி அவங்கள ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள வேதனைப்படுத்தி அடுத்த முறை நம்மளை பார்த்தாலே திரும்பாத அளவுக்கு அவங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னா ரொம்ப மோசமா இருக்கும்ன்றதெல்லாம் யோசித்து பேசுகிற காலம். இந்த காலத்துல இப்படி இருக்குதுன்னா சகரியா எலிசபெத் காலத்துல எப்படி இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க. சகரியா எலிசபெத் காலத்தில் மரியாளை பற்றி நான் ஒரு சரித்திரத்திலே வாசித்தேன். மரியாள் தன் தாய் தகப்பனுக்கு பிறக்கிறதுக்கு முன்னால அவர்களுக்கு பிள்ளையே இல்லையாம். இவங்க 2 பேருக்கும் பிள்ளை இல்லை, ஆனால் அவர்கள் நீதி உள்ளவர்களாம். எப்படி நீதி உள்ளவர்கள் என்று சொன்னால், தேவனுடைய நியமங்களின்படி சரியா நடப்பாங்க. அந்த நியமங்களை நிறைய காரியத்தில் சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட காரியம் முக்கியமா என்னன்னா, தங்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் 3 பகுதியாய் பிரிப்பார்களாம். ஒன்று தேவனுக்கு கொடுக்க வேண்டும், 2வது பகுதி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், 3வது பகுதியை தான் நாம் நம்முடைய குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டும் என்று 3 பகுதியாய் பிரிப்பார்களாம். தேவனுக்கு வருஷத்திற்கு ஒரு முறை அவர்கள் பலி செலுத்த போகும்பொழுது தேவனுடைய காரியங்களை தேவனுக்கு செலுத்துவார்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் மனுஷனுக்கு அவர்கள் செலுத்த வேண்டும் என்று, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று, தானம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியத்துல பிரச்சனை வருது அவங்களுக்கு. என்னன்னா, அன்றைக்கு ஆலயத்துக்கு வந்த உடனே நிறைய ஏழைகளை பார்ப்பாங்களாம். தேவனுக்கு செலுத்தி விட்டுட்டு அதற்கு பின்பு என்ன பண்ணுவாங்களாம், 2வது பகுதியை ஏழைகள் எல்லாருக்கும் செலுத்தும் பொழுது அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ரொம்ப பொறாமப்படுவாங்களாம் அவங்கள பார்த்து. என்ன பொறாமன்னு சொன்னா, எல்லாம் இந்த மனுஷன் வந்த உடனே எல்லா ஜனங்களும் அவன்கிட்ட தான் பேசுது, அவனை தான் வாழ்த்துது, அவனோட தான் இருக்குது அப்படின்றதுனால மற்றவர்களுக்கு எல்லாரும் பொறாம வருமா. ஆகையினாலே மரியாளுடைய தாய் தகப்பனை தேவ ஆலயத்திற்குள்ள, நல்லா கவனிங்க, தேவ ஆலயத்திற்குள்ள இருக்கிறவர்கள் அவங்க 2 பேரை என்ன சொல்லுவாங்களாம், ஜாடமாடையா பேசுவாங்கல்ல, ஜாடமாடையா. நம்ம போற நேரத்துல வேணும்னு ஏதாவது ஜாடமாடையா, அந்த மாதிரி ஜாடமாடையா பேசுவாங்க. என்ன ஜாடமாடையா பேசுவாங்கன்னா, என்னதான் தானம் தர்மம் செஞ்சாலும் சரி, என்னதான் ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னாலும் சரி, ஒரு பிள்ளைய பெற்றுக்க முடியல, அப்ப கர்த்தருடைய சாபம் அவங்களுக்குள்ள இருக்குதுல்ல அப்படின்னு பேசுவாங்க. ஒரு நாள் இந்த எகோனியாம் வந்து, யோயாக்கீம் வந்து ரொம்ப மனசுல வேதனையோட ஆண்டவர் கிட்ட ஜெபம், ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தருவீரானால் அந்த ஆண் பிள்ளைய ஒரு ஆசாரியன் எப்படி வளர்க்கணுமோ அதே போல கர்த்தருடைய சந்நிதியிலே நான் வளர்ப்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பெண் பிள்ளையா கொடுத்துட்டாரு. இந்த பெண் பிள்ளையா கொடுத்தவரை கர்த்தருடைய சந்நிதிக்கு ஏற்றது போல வளர்த்ததுனால தான் ஒரு நாள் தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், ஜாடமாடையாய் பேசுகிற காலங்கள் அந்த நாட்களிலே அதை ஒரு சாபமாகவே எண்ணுகிற காலங்கள். இந்த சகரியா எலிசபெத் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்கள், ஆனால் மனுஷனுக்கு முன்பாய் எப்படி தெரியுங்களா, சபிக்கப்பட்டான். இவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளை தரல. சில காலங்கள் ஆயிடுச்சு, கிழவன் ஆயிட்டாங்க, கிழவி ஆயிட்டாங்க. உடனே அவங்க யோசிச்சாங்க, அதெல்லாம் ஆண்டவர் சரி கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலாம் போட்டோம் விடு அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்படி விட்டாலும் தேவனுடைய அறிவிப்பு சகரியாவை தேடி வந்ததாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதலாவது உங்களுக்கு சொன்னேன் அறிவுரை, கவுன்சிலிங். 2வது தேவனுடைய ஒரு அறிவிப்பு, கன்சர்ன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது, சகரியாவே உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, நீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாய். நேற்று இரவு அதை வாசிக்கும் பொழுது என்னோட மனதில் அதிகமாய் இந்த வார்த்தையை ரொம்ப அதிகமாய் கர்த்தர் என்னோட கூட பேசுறார். நீ பெறுவாய், பெறுவாய். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு சொல்றாரு, நீதியின் கீழே எழும்போம். அந்த நீதியின் கீழே என்ன தெரியுங்களா செய்யும், எந்த இடத்துல நீங்க பெற முடியாம இருக்கிறீங்களோ
அந்த பெற முடியாததை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிளை எழும்பும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. நீங்க பெற முடியாததை பெற பண்ணுகிறது தான் ஒரு நீதியின் கிளை. நீங்கள் எந்த இடத்திலே அவமானப்படுகிறீர்களோ அங்கே அறிவுரை சொல்வதுதான் ஒரு நீதியின் கிளை. இந்த காலை நேரத்திலே கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்த உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே பெற முடியாதபடிக்கு, அதற்குரிய வழிமுறை இல்லாதபடிக்கு, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் ஒரு வேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதாகவே இருக்கலாம், ஆனா அதுக்கு வழியே இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டேங்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா உங்களை வாக்குத்தத்தத்திற்கு ஏத்த மாதிரி நடத்துவாருன்னு நினைக்க கூடாது. இந்த தாவீது ஒரு தடவை சாமுவேல் சந்திச்சு தாவீதினுடைய தலையின் மேல் அபிஷேகம் ஊற்றினார். ஊற்றும் பொழுது என்ன சொன்னாரு? இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் உன்னை ராஜாவாக ஏற்படுத்தி அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ உடனே இந்த தாவீது என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நேரம் நம்ம எருசலேமுக்கு போனோம், அங்க போய் ராஜாவோடு நம்ம இருக்கணும், அப்ப ராஜாவா மாறிடலாம். ஆனா எருசலேமுக்கும் போல ராஜா பக்கத்திலையும் போல இவர் ஆடு மேய்க்க போயிட்டாரு. அதற்கு பின்பு கோலியாத்தை சந்தித்து வீழ்த்தினபடியினாலே ராஜாவோடு கூட இருக்கும்படியாய் வந்தார். ஆனால் ஒரு இடத்துல கூட தாவீது ராஜாவாய் மாறுவார் என்று நினைக்கவே இல்லை. ஏனென்றால் தாவீது ஒரு நாள் சொல்றாரு, என்றைக்காகில நான் சவுலுடைய கையினாலே மடிந்து போவேன். அப்ப எனக்கு ராஜாவா மாறணும்ன்ற ஆப்ஷனலே கிடையாது. இந்த சவுல் தேடி தேடி எங்கேயாயிலும் கொன்னே போட்டுருவான்னு தெரிந்துதான் பெலிஸ்திய தேசத்திற்கு ஓடினார். நல்லா கவனிங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி, ஒருவேளை இப்படி சொல்லுகிறேனே, ஒரு ஊழிய பாதை அப்படின்ற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தில் தரிசனத்தை கொடுத்து நான் உன்னை இப்படியாய் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னா, நான் எந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டுமோ அந்த இடத்துல வைக்கவே மாட்டார் ஆண்டவர். இன்னொரு உதாரணம் சொல்லிட்டாங்களா? யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்பு இடத்துல ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார். என்ன சொப்பனம் கொடுத்தாரு? முதல் சொப்பனம் என்ன கண்டார்? அரிக்கட்டுகள். இந்த அரிக்கட்டுகள் எல்லாம் யாரை குறிக்குது? சகோதரர்கள். நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் யாரை குறிக்குது? அப்போ தன்னுடைய குடும்பம் தன்னை சேவிக்கும்படியாய், தன்னை சார்ந்திருக்கும்படியாய் ஒரு சொப்பனம், உயர்த்துதல். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? குடும்பத்தை விட்டே துரத்திட்டார், எகிப்துக்கு போயாச்சு. சம்பந்தமே இல்லையே. இப்ப எகிப்துல போய் அவர் அதுவும் அடிமைத்தனமத்துல இருக்காரு. ராஜாவினுடைய கட்டளையினால் வைக்கப்படுகின்ற கைதிகள், அவ்வளவுதான். அதோட அதுல இருந்து வெளியே வர முடியாது, மரண தண்டனை வச்சுக்கிட்டுங்களேன், அவ்வளவுதான். அவரு கண்ட சொப்பனத்துக்கும் தேவன் கொடுத்த தரிசனத்துக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் ஏற்ற சமயத்தை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சகரியா எலிசபெத்தை போல நம்முடைய வாழ்க்கையில there is no way, there is no symptoms அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு அடையாளம் கூட கிடையாது. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கூட இல்லை. நீங்க நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமை போதகராக இருந்த சுந்தரையாவை குறித்து, நீங்க பெரியாவை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரை சென்னையில தான் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை ஸ்தாபித்தார். ஆனா அவர் எங்க இருந்தார்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருந்தார். கோயம்புத்தூர்ல இருந்து சபையை நடத்தி ஒரு நல்ல சபை வளருகிற காலத்தில் தான் ஆண்டவர் திடீர்னு சொன்னார், கோ டு சென்னை, மெட்ராஸ். அப்ப அவர் பெற்ற தரிசனம், அவர் கொடுக்கப்பட்ட தரிசனம்லாம் கோயம்புத்தூரை பற்றினது அல்ல. ஆண்டவர் அவருக்கு வேறொரு தரிசனத்தை கொடுத்து வச்சிருந்தார். ஆனால் தரிசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே உருவாக்கல, வேற ஒரு இடத்துல உருவாக்கினார். நீங்க இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட வாசித்து பாருங்களேன். தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அவர் எங்கே வளர்க்கப்பட்டார் என்றால் எகிப்தில. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை நான் வரவழைப்பேன் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதுக்கும் நீங்க இன்னைக்கு நடத்துற குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். இந்த சரியான பாதை உங்களை ஒரு நாளிலே நீதியின் பாதையிலே வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளிலே ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன அறிவிப்பு தெரியுங்களா?
நீ ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டதுன்னு உடனே சகரியா சொல்ல, அதெல்லாம் எப்போ நிறுத்திட்டேன், நான் தான் கிழவன் ஆயிட்டேனே, அதெல்லாம் எப்போ நீ நிறுத்திட்டப்பா, ஆனால் நீ பண்ண ஜெபத்துக்கு பதில் வேணும்ல, அந்த பதிலை கர்த்தர் உனக்கு நீ பெற முடியாத ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாய் தேவனுடைய நீதி உன்னை சந்திக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நீதி நமக்கு அறிவுரை செய்கிறது, அறிவுறுத்துகிறது. தேவனுடைய நீதி நமக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்கிறது. மூன்றாவதாக கடைசியாக நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது தேவ பக்தியும் உள்ளவன், அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன், இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். மூன்றாவதாக ஆறுதல் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, ஒரு நீதியின் கிளை உங்களுக்கு எழும்பும் என்று சொன்னால், அல்லேலூயா, அவர் நமக்கு அறிவுறுத்துகிறார், அவர் அறிவிக்கிறார். மூன்றாவது அவர் ஆறுதல் படுத்துகிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நீதி. இங்க பாருங்க, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்துறான் அப்படின்னா, ரொம்ப நாளாக ஆண்டவர் எப்படியாயிலும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்வார், நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்வார், நம்ம குடும்பத்துக்கு ஏதாகிலும் ஒரு வழியை திறப்பார் அப்படின்னு சொன்னால், கடன் மேலே கடன் ஆகிட்டு போகுது, பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிட்டு போகுது, ஒரு நல்ல சந்தோஷமாக உட்கார்ந்து ஒரு நாள் வீட்டில் திருப்தியாக இருக்கிறோன்ற சொல்லாத அளவுக்கு வாங்குகிற சம்பளம், வாங்குகிற காரியங்கள் எல்லாம் இங்கே கொடுக்குறோம் அங்கே கொடுக்குறோம், ஒன்றுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்குரியவர்களாக இருப்பீர்களானால் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வழியை தேவனுடைய நீதி கொண்டு வருகிறது. என்னவென்று சொன்னால், நீங்கள் உலகத்தில் பெற முடியாத ஒரு ஆறுதலை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு குழந்தைய தூக்கிட்டு தேவாலயத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார் பரிசுத்தாவியான சிமியோன்கிட்ட, நீ ஆலயத்துக்கு போ, நீ ஆலயத்துக்கு போ. அந்த குழந்தைய பார்த்த உடனே இவர் தான் ரட்சகர்னு தெரிஞ்சது. அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு சிமியோன் சொன்னாராம், ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. இப்போ நான் சமாதானத்தோட போவேன். இது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, நான் வெறுமையாக போயிட்டேன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் என் கையில் ஒரு ரட்சண்யத்தை வந்துருச்சு. இனிமேல் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவாரு, என்னை சமாதானத்தோடே நீர் போக விடும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஏற்ற ஒரு ஆறுதலை தருவார், நீங்கள் நல்ல ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை, நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஐ கிவ் மை பீஸ், என்னுடைய சமாதானத்தை. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து எங்க சமாதானமா இருந்தார்னு சொல்லுங்க, பைபிள்ல சொல்லுங்க, எங்க சமாதானமா இருந்தார் சொல்லுங்க. அவர் சமாதானமா இருக்கும் விடல, அவர் சமாதானத்தையும் தேடுற மாதிரி தெரியல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கு, நீங்க வெளியில இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை பாக்குறீங்க, அது பேர் சமாதானம் இல்ல, எனக்குள்ள ஒரு சமாதானம். ஒரு முறை ஆண்டவர் சீஷர் இடத்துல சொன்னாரு, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் சிதறடிக்கப்படும், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், எல்லாரும் போயிடுவீங்க, ஒரு நாள் இது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் மனசில், இதுக்கு என்னைக்கு வரப்போகுதுன்னு தெரில, என்னைக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரில, இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு பேசுகிறாங்க, ஆனால் என்னைக்கு நம்மளை விட்டு இவங்க ஓடி போகிறாங்கன்னு தெரியல, அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஆனாலும் என்னுடைய பிதா என்னை ஒரு நாளும் தனியே விடுவதில்லை. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்குள்ள இருந்த சமாதானம். உலகமே என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, என்னோடு இருக்கிற ஒருத்தர் இருக்கார், என்னோடு ஒருவர் இருக்கிறார், அந்த சமாதானம் எனக்கு இருக்கு, அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அப்படின்னா உலகத்துல சமாதானத்தை தேடாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சமாதானத்தை தேடுங்க. உலகத்துல சமாதானத்தை எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு சமாதானத்தை வச்சிருக்கார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தேடுகிற சமாதானம், நீங்கள் தேடுகிற ஆறுதல், நீங்கள் தேடுகிற நிம்மதி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவ சமூகம். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தை தேடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா.
சில நேரங்களில் உலகத்தில் கஷ்டம் வரதான் செய்யும், நம்மளை அப்படியே போட்டு நெருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதோ நம்மளோட இருக்கிற உறவினர்கள் அதுக்கு மேலே உடனே இதை செய்யணும், உடனே அதை செய்யணும், இதை பண்ணணும். அந்த பொறுமையே இல்லாமல் ஓடும். நம்ம என்ன செய்கிறது, இந்த சமாதானம் இல்லாமல் ஒரு மாதிரி அலமோதுற மாதிரி இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சமாதானத்தை அல்லது ஆறுதலை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. தேவன் நீதி உள்ளவர். ஒரு நீதியின் கிழமை எழும்ப பண்ணுவார். யார் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்தாலும், யார் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும், யார் உங்களை ஜாடமாடையா பேசி உங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சாலும், இன்றைக்கு தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல கிறிஸ்துவின் செய்தியை சொல்லுகிறேன். ஒரு நீதி எழும்பி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எழும்பி இருக்கிறது. 12 மணிக்கே எழும்பிருச்சு. நீங்கள் எல்லாருமே வந்தது 7 மணிக்கு தான் வந்தீங்க. ஆனால் விடியற் காலையில் 12 மணிக்கே எழும்பிருச்சு ஒரு நீதியின் கிளை. அந்த கிளை உங்களோடு இருக்கிறது. உங்களுடைய அநீதி எல்லாவற்றையும் நீதி உள்ள பாதைகளை நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்லுகிறேனே, உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுகிற ஒரு நீதி உண்டு, உங்களுக்கு நல்ல அறிவிப்பை கொடுக்கிற ஒரு நீதி உண்டு, உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு நீதி உண்டு. அந்த நீதியின் கிளை எழும்பும். உங்களுக்கு தேவையான நீதியை கர்த்தர் தருவாராக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா.